ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட் கிளாத் வச்சு இதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கு நான் வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன், அது கூடவே சிசர், அதுக்கப்புறமா சுவிங் த்ரெட். இந்த 3 மெட்டீரியல் மட்டும் நமக்கு இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு போதும். வேற எந்த செலவும் நம்ம பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சமோசா ஷேப்க்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதை எல்லாமே ஒன்றா வச்சு நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னால் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீசஸை வந்து கட் பண்ணிக்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து முன்னாடி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு பெட்டல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே நிறையா பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரும். இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்கிறனால என்னால் அதிகமாக எடுக்க முடியல. இப்போ நிறையா ஃபேப்ரிக்ஸ் வந்து நான் இது மாதிரி பீசஸ் வந்து பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பீஸையும் நம்ம ஊசி நூல் வச்சு கோர்த்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட் எட்ஜும் கடைசியில் இருக்கிற எட்ஜையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி கட்டிக்கிட்டோன்னா நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட பீட் இருக்கனால நான் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுலாம். அதுக்கு நான் இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன், அது டைப் 2ல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு சேம் இதே மெத்தட் தான். ஒரு பீஸ் எடுத்து நம்ம சமோசா ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிறோம். பட் அந்த இடத்துல நம்ம எந்த ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறதில்ல, அப்படியே நம்ம விட்டுறணும். கோத்து மட்டும் விட்டுட்டு ஒரு பீஸையும் நம்ம அப்படியே டைரெக்டாக நூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், எக்ஸஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு. இப்போ அதே மாதிரியே நான் நிறையா பீசஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எட்ஜ் பார்ட் ரெண்டுத்தையும் நான் நல்லா கட்டி விட்டுக்கிறேன். கட்டு விட்டதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போது பீட் இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபேப்ரிக் இதே மாதிரி வேஸ்டான ஃபேப்ரிக் எடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃபேப்ரிக் போட்டு நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அழகாக பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீட் ஷேப்பில் கிடச்சிரும். அந்த ஃபேப்ரிக்கை சென்டரில் வச்சு நான் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணி பேக் சைடில் நூலை கோத்து பின்னால் ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் செஞ்ச ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக், அதில் சூப்பராக இந்த ஃப்ளவர் வந்துச்சு. பட் இது வந்து பூனம் மெட்டீரியல், அந்தளவுக்கு வரல. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் காட்டனில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.